நாங்கள் சவுதி அரேபியாவில் அப்படி இல்லைனா வெளிநாடுகளில் வேலை செய்கிறோம். அப்படி வேலை செஞ்சு கிடைக்கிற சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஸோ நாங்கள் மறுபடியும் இந்திய அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? NRI டேக்ஸை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள். டிஃபென்ஸுக்காக இந்த ஒரு பட்ஜெட்டில் நம்முடைய மத்திய அரசாங்கம் எவ்வளோ ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க? வெளியுறவு கொள்கையில் நம்முடைய மத்திய அரசாங்கம் எந்த மாதிரியான ஐடியாவில் இருக்காங்க? இப்படி பல்வேறு விதமான டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எந்தெந்த பொருட்களுக்கு இந்த பட்ஜெட் காரணமாக விலை அதிகரிக்கும்? போன பதிவில் போடுறேன் அப்படின்னு சொல்லி மறந்துட்டேன். ஸோ இந்த பதிவில் அதை பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக கொஞ்சம் நண்பர்கள் நமக்கு கொஞ்சம் கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அந்த கருத்துக்கள் இருந்து பதிலை நாம் பார்க்கலாம். முதல் நண்பர் மான்ஸ்டர் மனோஜ் அப்படிங்கிறவர், அண்ணா டிஃபென்ஸ் பட்ஜெட் பற்றி சொல்லுங்க. டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய டிஃபென்ஸுக்காக மட்டும், பாதுகாப்புக்காக மட்டும் கிட்டத்தட்ட 4.17 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த 4 லட்சம் கோடி ரூபாயில் 28% எதற்காக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்ஷனுக்காக மட்டும்தான். இது போன தடவை நம்ம இந்த பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை விட 16% அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக நம்ம 16% அதிக தொகையை ஒதுக்கீடு செய்ததற்கான மிக முக்கியமான காரணம் நம்முடைய ராணுவத்தை அதிநவீன ராணுவமாக கட்டமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எல்லா தளபதிகளிடமிருந்தும் இந்தியாவிற்கு வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், முப்படைக்கும் ஒரு தளபதியை நியமித்து விட்டோம். அவர்தான் எந்தெந்த படைக்கு யாரிடமிருந்து ஆயுதங்களை வாங்க வேண்டும், எந்த நபர்களை, எத்தனை நபர்களை நம்ம ரெக்ரூட் பண்ணணும், இதெல்லாமே தீர்மானிக்க போவது அந்த முப்படைகளின் தளபதி தான். ஸோ அவருடைய அந்த ஒரு வேலை இந்த ஒரு பட்ஜெட் வழியாக ரொம்ப பெரிய வேலையாக மாற்றப்படுகிறது. இப்படி 16% நம்ம பாதுகாப்பு துறைக்காக ஒதுக்கி இருந்தாலும் நம்முடைய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் 2.3% அளவுக்கு அவங்களுடைய பட்ஜெட் குறைக்கப்பட்டிருக்கிறது. போன வருடம் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமா குறைச்சிருக்காங்க என்பதும் வேறொரு செய்தியாக இருக்கிறது. அடுத்த நண்பர் கும்பட், பப்ளிக் செக்டார் இஸ் நாட் டூயிங் த கரெக்ட் ஜாப். Peoples are vexed. So only private sector is enhanced. 100% சரியான ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய நேரத்தில் இதை பார்த்துருக்கோம். வை ப்ரைவேட்டைசேஷன், இந்த ப்ரைவேட்டைசேஷனை பற்றி அதிக அளவு நாம் ஏன் பேசுகிறோம் என்கிற அந்த கேள்விக்கான பதிலே அதுதான். பப்ளிக் செக்டார் இல்லாட்டி ஒரு அரசாங்கத்துறை சரியாக வேலை செய்யவில்லை, அப்படியே வேலை செஞ்சாலும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, லஞ்சம் கொடுத்தாலும் கூடுதல் நாட்கள் அவங்க இழுத்தடிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்கள் இருப்பதனால தான் மக்கள் பிரைவேட் செக்டார் மீது ஒரு நாட்டத்தை செலுத்துகிறார்கள். ஸோ இப்போ அரசாங்க வேலையில் இருக்கும் நபர்கள், உறவுகள், ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய அந்த சிஸ்டம் சரிவர வேலை செய்யவில்லை என்றால் இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வரப்போற அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்கள் இந்த மொத்த பப்ளிக் செக்டாரை நிப்பாட்டிட்டு பிரைவேட் செக்டாருக்கு மாற்றி விடுவாங்க. உங்களுடைய வேலை ஓகேயா இருக்கும், ஆனா உங்களுடைய வரப்போற குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதே இல்லாமல் போய்விடும். TNPSCல வர இப்போ ஊழல் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. ஸோ உங்களுடைய சிஸ்டத்தை எப்படி கரெக்டாக ரன் பண்ணலாம், அது யார் கவர்ன் பண்ணணும், எந்த அதிகாரிகளுக்கு நீங்க இதை ரிப்போர்ட் கொடுக்கணும், அதை நீங்க சரியா பண்றீங்களா, இல்லை எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஹாயா உட்கார்ந்துருக்கீங்களா, உட்கார போறீங்களா, இது நீங்க தான் முடிவு பண்ணணும். நிறைய பேர், இப்போ நான் மட்டுமே கிடையாது, நிறைய பேர் அரசாங்க அதிகாரிகள் மீது குற்றத்தை மட்டுமே சுமத்துவார்கள். ஏன்னா அவ்வளோ பேரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கு போகாத, தனியார்கிட்ட வேணா போ. ஒரு மொபைல் ஃபோனில் சிம் வாங்குறதா இருந்தாலும் இதே ஒரு பிரச்சனை இன்றளவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தா ஒரு நண்பர் அசோக்குமார் அப்படிங்கிறவர், மீன்வளத்துறை பற்றி ஏதும் உண்டா? உண்மையிலேயே மீன்வளத்துறை குறித்துள்ள சில அறிவிப்புகள் இருந்தன. 200 லட்சம் டன்னாக நம்ம மீனை எக்ஸ்போர்ட் பண்றது இல்லாட்டி மீன் உற்பத்தியை அதிகரிப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பு. அடுத்ததா கடலின் நண்பர்கள், சாகர் மித்ராக்கள் என்கிற ஒரு பணியிடம் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்படும் அந்த பணியிடங்களில் எந்தெந்த மீனவர்களுடைய கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் மீனவர்களுக்காகவும் இந்த மீன்வளத்துறைக்காகவும் பாடுபடுவார்கள், உழைப்பார்கள் என்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. சோ இந்த சாகர் மித்ராக்கள் அவர்களுடைய சம்பளம் எப்படியாக இருக்க போகிறது, அவர்களுடைய வேலை என்னவாக இருக்க போகிறது, கண்டிப்பா இந்த அரசாங்கம் அதை கரெக்டா செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக அதை நாம் வைக்க வேண்டும். இந்த பூமியில, குறிப்பா தமிழகத்துல, இந்தியால
மீனவர்களுக்காக போராடும் நண்பர்கள் வெகு சிலரே. விவசாயிகளுக்காக கொந்தளிக்கும் நாம் மீனவர்களை கண்டுகொள்வது கூட கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இப்போது கிடைக்கும் நல்ல ஒரு பொருள், தரமான ஒரு பொருள், அதிகமாக நோய் நொடி பரப்பாத ஒரு பொருள், உணவுப் பொருள் இருக்கிறது என்றால் அது மீன்களை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய வாழ்க்கையில் சில விதமான முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்பதும் இதன் வழியாக நாம் கேட்டுக்கொள்ளும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்ததா ஒரு நண்பர், பொன்னுசாமி சாமி, எம்பி பதவிகளை பிரைவேட் செய்யலாம். நல்ல ஐடியாவாக இருக்குது. அதை மட்டும் ப்ரைவேட் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் கரெக்டாக வேலை பார்ப்பான். நமக்கு என்ன தேவையோ ஓடி ஓடி வந்து வேலை செய்வாங்க. ஆனால் அதை ப்ரைவேட்டாக மாற்ற மாட்டாங்க. நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் அப்படி இல்லை. அடுத்ததா எம்டி இப்ராஹிம், நான் யூஏஇயில் இருக்கேன். நான் மேக்ஸிமம் மந்த்லி 30,000 to 40,000 ஊருக்கு அனுப்புவேன். இயர்லி 2 months இந்தியா வருவேன். நானும் டேக்ஸ் கட்டணுமா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர் யூஏஇயில் இருக்காரு. 30,000 முதல் 40,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இயர்லி, வருஷத்துக்கு 2 முறை 2 மாதங்கள் மட்டுமே வீட்டிற்கு வந்து செல்கிறார். இவர் டாக்ஸ் கட்டணுமா வேண்டாமா? அடுத்ததா கணேஷ்குமார் அப்படிங்கிறவர், NRI பத்தி சொல்லுங்க. கணேஷ்குமார் மட்டும் கிடையாது, இல்லைனா இப்ராஹிம் மட்டும் கிடையாது, நிறைய நண்பர்கள் NRI பத்தி கேட்டாங்க. இந்த NRI பத்தி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க வெளிநாடுகளில் வேலை செய்கிறீர்கள், அதாவது UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா, இங்க எங்கேயாவது நீங்க வேலை செய்றீங்க. மாதம் உங்களுக்கு இத்தனை ரூபாய் வருமானம் வருகிறது. எனக்கு அங்க இந்த பஹ்ரைன், UAEலாம் டாக்ஸ் கட்ட வேண்டாம். அப்படி இருக்கும்போது நான் ஒட்டுமொத்தமா இந்த வெளிநாடுகளில் இருந்து சம்பாதிக்கும் அந்த தொகைக்கு இந்தியாவின் மதிப்பு படி வரியை செலுத்த வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்விக்கான பதில் செலுத்த வேண்டாம். இதுதான் இப்போதைய அறிவிப்பு. ஒரு நாட்டில், அதாவது வரி இல்லா நாட்டில் நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை நீங்க இந்தியாவுக்கு அனுப்பும்போது ஏன் நாங்க வரியை வசூலிக்க போகிறோம் என்கிற கேள்வியை நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்ப கேட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க மாத சம்பளக்காரர்கள் நீங்க அனுப்ப வேண்டாம். அப்படின்னா யார் அனுப்ப வேண்டி இருக்கும்? இந்த இடத்துல இந்தியர்கள் யார், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 120 தினங்கள் தங்கி இருந்தால் நீங்கள் இந்தியர்கள். சரி, 120 தினங்களுக்கு குறைவாகத்தான் நான் தங்கி இருந்தேன் அப்படின்னா நீங்க இந்தியர்கள் கிடையாது, வெளிநாடு வாழ் இந்தியர்கள். NRI அப்படின்னு சொல்றோம்ல, இது இந்திய குடியுரிமை கிடையாதுங்க, வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அவ்வளவுதான். உங்களுடைய வீடு இந்தியாவில் இருக்கு, ஆனால் நீங்க இந்தியாவில் இல்லாம வெளிநாட்டில் போய் உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ 120 நாள் இந்த இப்ராஹிம் அவர்கள் கேட்டதுல நீங்க 90 நாள் இல்லாட்டி 60 நாள் தான் இந்தியாவில் வந்து இருக்க போறீங்க. அப்படின்னா உங்களுக்கு NRI அப்படிங்கிற அந்தஸ்து ரத்து செய்யப்படாது. ஸோ 120 நாள் இந்தியாவில் இருந்துட்டு அடுத்ததா வெளிநாடு போறவங்களுக்கு NRI அப்படிங்கிற அந்தஸ்து ரத்துப்படுமா என்கிற வேறொரு கேள்விக்கான பதில், அங்கேயும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. நீங்க வெளிநாடுகளில் ஏதாவது டாக்ஸ் கட்டுறீங்கன்னா, அதாவது இப்போ UAEல நமக்கும் UAE நாட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் படி டபுள் டாக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இந்தியாவிலும் நீங்க டாக்ஸ் கொடுக்கணும், UAEலையும் நீங்க ஏதாவது சின்ன டாக்ஸ் கொடுக்கணும்னா அது செய்யாம இருக்கலாம். UAEல உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, பெர்மனன்ட் ரெசிடென்சியோ இல்லாட்டி ஒரு ரெசிடென்சியோ இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், நான் NRI தான் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க இந்தியாவை விட்டு வெளிநாடுகளில் 240 நாட்களுக்கு மேலாக தங்கி இருந்து அங்கே உங்களுக்கு ஒரு ரெசிடென்சியை காணிக்க முடிந்தால், இல்லாட்டி அங்கே ₹1 நீங்க டாக்ஸ் கட்டினாலும் இந்தியாவில் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்படின்னா இந்த ஒரு சட்டம் இல்லாட்டி இந்த ஒரு பட்ஜெட்ல இந்த ஒரு வார்த்தை ஏன் சேர்க்கப்பட்டது? இந்த இடத்துல சில விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பணக்கார வீடுகளில் என்ன தெரியுமா செய்றாங்க, ஒரு மகனை மட்டும் வெளிநாடுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அவனை 180 நாட்கள் ஒவ்வொரு இடமா சுத்த விடுறாங்க. 180 நாட்கள் தான் போன வருடம் வரை, அதாவது போன பட்ஜெட் வரை இருக்கிற ஒரு கணக்கு. ஸோ 180 நாட்கள் நீ இந்தியாவில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தாய் என்றால் நீ NRI என்கிறது தான் கடந்த வருட கணக்கு. ஸோ 180 நாட்கள், 30 நாட்கள் அவன் கனடாவில் இருப்பான், 50 நாட்கள் அவன் US இருப்பான், மீதம் இருக்கும் ஒரு 50 நாட்கள் மலேசியாவில் இருப்பான், மீதம் இருக்கும் ஒரு 30 நாட்கள் வேற ஏதாவது ஒரு நாட்டில் போய் இருப்பான். இப்படி பல நாடுகளில் 180 தினத்தை அவன் கழித்து விடுகிறான். அதன் பிறகு இந்தியா வரும்போது நான் NRI, நான் வெளிநாடுகளிலிருந்து இத்தனை கோடி ரூபாய் சம்பாதித்தேன் என்று சொல்லி கணக்கு காண்பிக்கிறார்கள். அதாவது ஒரு குடும்பம் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தில் பார்த்த லாபத்தை எல்லாம் இவன் பேர்ல மாத்தி அவன் வெளிநாட்டிலிருந்து சம்பாதிச்சான், வெளிநாட்டிலேருந்து டாக்ஸ் கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதை தடுப்பதற்காகத்தான் நீ பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்படி இல்லைனா ரெசிடென்சியாக எங்கேயாவது இருக்கணும். இப்போ ஒருத்தன் அமெரிக்காவில் 50 நாள், கனடாவில் 30 நாள், இல்லாட்டி மலேசியாவில் 50 நாள் இருக்கும்போது அங்கே ரெசிடென்சி அவனால் காணிக்க முடியாது. ஸோ அவன் என்ன செய்வான், இந்த ஒரு புதிய சட்டத்தின்படி மாட்டிக்கொள்வான்.
அடுத்ததா 180 நாட்கள் என்பது இப்போது மாற்றப்பட்டு 240 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சுத்திட்டு இருந்தான் பாருங்க 180 நாள் ஒவ்வொரு நாடா, அவன் 240 நாள் மறுபடியும் ஊர் சுத்தணும். 120 நாள் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் இருக்கிறதாயிட்டு நம்ம கணக்கு காணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அதிக அளவு பணத்தை யாரெல்லாம் சுருட்டுறதுக்கு நினைக்கிறானுங்களோ, மாத சம்பளக்காரர்கள் உங்களுக்கு பயம் தேவையில்லை. அதிக அளவு பணத்தை சுருட்ட நினைக்கும் பணக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்க போகிறது. இதுதான் யதார்த்தமா நடக்க வேண்டியது. இதை மீறி அடுத்ததா இதை அமல்படுத்தும் போது என்னெல்லாம் நடக்க போகிறது என்பது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்தது படி NRI டாக்ஸ் என்பது மாதம் சம்பளம் வாங்கும் மனிதர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது, பாதிக்கவும் கூடாது. அப்படி பாதித்தால் அது நிச்சயம் இந்தியாவை தான் பழிவாங்கும். ஏன்னா நம்ம நாட்டுக்கு அந்நிய முதலீடு, அந்நிய செலவாணி கூடுதலாக இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களிடம் இருந்துதான் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது பாதிக்கும். எனவே அந்த ஒரு டெசிஷனுக்கு இந்திய அரசாங்கம் வராது. அதிகமா பணத்தை சுருட்ட நினைக்கிறவனுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆப்பாகத்தான் இருக்கும். அடுத்ததா ஒரு தோழி ரியாஸ் ஜுலேகா நஸ்ரின், பேங்க் திவாலானால் டெபாசிட் எவ்வளவு இருந்தாலும் 5 லட்சம் நஷ்ட ஈடு வழங்கப்படும். அப்படி என்றால் 5 லட்சம் அல்லாது அதற்கு குறைவான தொகை வைத்துள்ளவர்களுக்கு என்னவாக நடக்கும்? இதுதான் உங்களுடைய கேள்வி. இந்த பட்ஜெட்ல ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. நீங்க ஒரு பேங்க்ல போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அந்த பேங்க் திடீர்னு திவால் ஆயிருச்சு. அப்படி திவால் ஆகும்போது நீங்க போட்ட 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்காது. அதற்கு பதிலாக ஒரு 1 லட்சம் ரூபாயை அந்த பேங்க் நமக்கு தரும். பேங்க் தராது, இதை தருவதற்கென்று வேறொரு நிறுவனம் இருக்கிறது. அதனுடைய பெயர் டெபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் என்பதுதான். இது RBI ஒரு துணை நிறுவனம். ஸோ இவங்க தான் நமக்கு 1 லட்சம் ரூபாய் தருவாங்க 10 லட்சம் ரூபாய் போட்டதுக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 10 லட்சம் ரூபாய் போட்டு சப்போஸ் பேங்க் திவால் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடையாது, 5 லட்சம் ரூபாய் ஷூரிட்டியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதன் வழியாக நம்முடைய அரசாங்கம் என்ன நினைக்குது? சரி, நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய டெபாசிட் பண்ணுவாங்க, FD போடுவாங்க, ஃபிக்ஸ் டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா நான் 10 லட்சம் ரூபாய் போட்டு இந்தியாவில் இப்போ உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுணுக்கம் வந்து பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும், அந்த ஒரு மனநிலைமை மாறி 5 லட்சமாவது கிடைக்கும்ல, அது சேஃபா இருக்கும்ல என்கிற ஒரு மனநிலைமைக்கு இந்தியர்கள் வருவார்கள் என்பதுதான் நம்முடைய அரசாங்கத்தின் கணக்காக இருக்கிறது. அப்படின்னா நம்மகிட்ட இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா, 5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக, உதாரணத்துக்கு நான் 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன்ப்பா டெபாசிட், அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு, இப்போ என்ன நடக்கும்? நமக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்காது, ஒரு 20,000 30,000 ரூபாய், அதாவது ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. ஆனால் 1 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்காது, இல்லாட்டி அந்த 2 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்காது. 1 லட்சத்துக்கும் குறைவான தொகை, ஒரு 50,000 ரூபாய், அப்படி இல்லைன்னா ஒரு 25,000 ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இந்த பேங்க் திவால் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு ரேர் கேஸ் தான். அது ரொம்ப ரேர் கேஸ். ஸோ அது நடைபெறும் போது தான் இது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வெளியுறவுத்துறை என்பது ஒன்று இருக்கு. அதற்காக நம்ம பட்ஜெட் 2020 2021 எத்தனை ரூபாய் மாற்றம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற கேள்விக்கான பதில் கிட்டத்தட்ட 17,346 கோடி ரூபாய். இந்த 17,346 கோடி ரூபாயில பல நாடுகளுக்கு பல்வேறு விதமான உதவியை இந்தியா செய்ய போகிறது. செய்து கொண்டிருந்த சில உதவிகளை கண்டினியூ செய்ய போறாங்க. ஸோ சில நாடுகளுக்கு கூடுதலாக நம்ம பணத்தை கொடுக்க போறோம், சில நாடுகளுக்கு குறைவாக கொஞ்சம் பணத்தை கொடுக்க போகிறோம். எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூட்டான் என்கிற ஒரு நாட்டுக்கு போன வருடம், அதாவது 2019-20 இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் உதவியாக செய்தது 2,674 கோடி ரூபாய். இந்த வருடம் அதை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி 2,884 கோடி ரூபாய் அவர்களுக்கு உதவியாக கொடுக்க போகிறோம். அடுத்ததா, இது உதவின்னு சொல்லலாம், இல்லாட்டி கடன் சொல்லலாம், எப்படி வேணாலும், பட் இவ்வளவு ரூபாய் நம்ம அவங்களுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 கோடி ரூபாய் நம்ம குறைச்சி 1,025 கோடி ரூபாய் அவங்களுக்கு உதவுவதற்காக மாற்றி வைத்திருக்கிறோம். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு 350 கோடி ரூபாய், பங்களாதேஷுக்கு 200 கோடி ரூபாய், ஸ்ரீலங்காக்கு 140 கோடி ரூபாய், லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு 20 கோடி ரூபாய், அடுத்ததா மங்கோலியா என்கிற ஒரு நாட்டுக்கு 2 கோடி ரூபாய். இதுதான். சபஹார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு பாருங்க, அதற்கு 100 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். ஈரான்ல இருக்கிற சபஹார் அப்படிங்கிற அந்த துறைமுகத்துக்கு தான். ஸோ இப்படி நம்முடைய வெளியுறவு கொள்கைக்கும் இந்த மாதிரி பணத்தை நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். இது சும்மா இப்போ ஒரு இனிஷியலா ஒரு பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க.
அடுத்ததான் நம்முடைய வருமானம் இல்லாட்டி நம்முடைய கணக்கு வழக்குகள் இல்லாட்டி ரிவைஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதன் வழியாக பல்வேறு விதமான நாடுகளுக்கு பல்வேறு விதமான உதவிகளை நாம் செய்வோம். இப்போ துறை ரீதியாக நம்ம எவ்வளோ அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது மாறுபடும், சில நேரங்களில் அதெல்லாம் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டில் டீட்டெயிலான சில விஷயங்கள் நாளை மறுநாள், ஏன்னா பங்கு வர்த்தகம் ரொம்ப பெரிய அளவில் வீழ்ச்சியை அடைந்து இருக்கிறது. அந்த வீழ்ச்சிக்கு காரணம் நம்ம முதலே பார்த்த மாதிரி அமெரிக்காவின் பங்கு வர்த்தகமும் இப்போது வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய தாக்கம் இந்திய பங்குச்சந்தையில் வரலாம். பட்ஜெட்னுடைய தாக்கமும் இந்திய பங்குச்சந்தையில் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ் போன்ற கம்பெனிகளுக்கு இப்போ பட்ஜெட்ல ரொம்ப பெரிய இடம் கொடுக்கவில்லை. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் கொஞ்சம் அடி வாங்க போகுது. அந்த மாதிரியான பங்கு வர்த்தகம் எல்லாமே குறைய போகிறது. எந்தெந்த பங்குகள் இல்லாட்டி யார் யாருக்கு லாபம் யார் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத இந்த ஒரு இமேஜ் வழியா நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் உங்களுடைய பங்குகளை வாங்குவதும் விற்பதையும் நீங்கள் செய்யலாம். அடுத்ததா நம்ம உணர வேண்டிய விஷயம் தங்கம் தான். இப்போ நிறைய நேரத்தில் இந்த பங்கு சந்தைகளில் வீழ்ச்சி இல்லாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு ஐயம் இருப்பதால் எல்லாருமே இப்போ எதை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, தங்கத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் தங்கத்தின் விலை உச்சியில் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க அப்படியே கொஞ்சம் ஒரு மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ணீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீங்கள் இதை விட இந்த மார்க்கெட் தெரிஞ்ச யாராவது இருந்தீங்கன்னா கீழே கருத்துக்களாக தெரிவிக்கவும். ஸோ இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா தமிழ் பொக்கிஷத்தில் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் கேரளாவில் 2 நபர்களை தாக்கியதாமே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, கேரளா எந்த மாதிரியான எதிர்வினையை செய்ய போகிறது, இதைத்தான் பார்க்க போகிறோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.